நான் தெரியாம தான் கேக்குறேன். ஃப்ரீயா குடுக்குறாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கிக்கிறீங்களே, புள்ள கொடுத்தா ஃப்ரீயா வாங்கிப்பீங்களான்னு கேக்குறீங்களே, இது கேட்க உங்களுக்கு வாய் கூசல? தமிழ்நாட்டு பொண்ணுங்களை நீங்க எல்லாம் என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் கேக்குறேன். ஓட்டுக்காக நீங்க பேசுறீங்கன்னா அரசியலை மட்டும் பேசுங்க. எதுக்கு தமிழ்நாட்டு பொண்ணுங்களை இழுத்து பேசுறீங்க? தமிழ்நாட்டு பொண்ணுங்கன்னா உங்களுக்கு கிள்ளுக்கிறியா? உங்க இஷ்டத்துக்கு இழுத்து வச்சு பேசுறதுக்கு நான் கேக்குறேன். இஷ்டத்துக்கு யார் யார் நினைக்கிறவங்களோ ஆகும்னா தமிழ்நாட்டு பொண்ணுங்க என்ன நினைச்சிட்டு பேசுறீங்க? இந்த பேச்செல்லாம் எங்க இருந்து வருது உங்களுக்கு எல்லாம்? உங்க வீட்டு பொண்ணுங்களை இந்த மாதிரிலாம் பேசுறீங்களா? இதை கேட்டா நாங்க தற்கூரி இப்போ ஒரு கூட்டம் வந்துரும். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க எதுக்கு கட்சி ஆரம்பிச்சீங்க? அதை விட்டுட்டு எது பின்னாடி சுத்திட்டு இருக்கீங்க? அப்புறம் நீங்க மாடு மேய்க்கிற வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்றீங்கல்ல, உங்க பையனை கூட்டு போய் மாடு மேய்க்க சொல்லுங்களேன். இல்ல உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கூட்டு போய் மாடு மேய்க்க சொல்லுங்களேன். ஹெலிகாப்டரு வேற ஏதோ சொன்னீங்களே, டிராக்டர்ல போய் மாடு மேய்க்கிறது, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க. உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்கள பாக்க வைங்க. அதுக்கப்புறமா நீங்க மத்தவங்களுக்கு வந்து நீங்க வேலை வாங்கி கொடுங்க. சரிங்களா? நடக்கிறத பேசுங்க. டிவிக்கு பின்னாடி சுத்தாம நம்ம எதுக்கு கட்சி ஸ்டார்ட் பண்ணோம், நம்ம எந்த நோக்கத்தோட கட்சி ஆரம்பிச்சோமோ அதை போய் நீங்க பின்பற்றுங்க. சரிங்களா? அதை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம தமிழ்நாட்டு பொண்ணுங்க இழிச்சவாயுங்க, எதுக்கு எதாலும் அவங்க இழுத்துக்கலாம்னு சொல்லி இழுத்துக்காதீங்க. என்ன நினைச்சு நீங்க இந்த வார்த்தையெல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ரொம்ப தப்பா பேசுறீங்க, ரொம்ப தப்பா பேசுறீங்க. ஓட்டுக்கு எங்க கிட்ட தானே வருவீங்க. உங்க கட்சி ஆளுங்க வரட்டும், என் வீட்டு வாசல வராமல போயிடுவாங்க. அன்னைக்கு இருக்கு உங்க வீடியோ சேவ் பண்ணி வச்சிருக்கேன், கேக்குறேன்.